முதல்ல நமக்கு விளங்காது தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று. மறுபடியும் 2 மாசம் கழிச்சுது, மறுபடியும் வந்தார். நீங்க சொன்ன வசனத்துல இன்னொரு அற்புதம் நடந்திருக்கு, என்னதுன்னு கேட்டேன். இப்போ 2 மாசம் கழிச்சு எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா டிரான்ஸ்பர் பண்ணல, சென்னை ஆபீஸ்லயே கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார், முடிவு நன்மையாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ப்ரமோஷனை தடுக்கிறாங்களா? நன்மை இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாரோ தட்டி பறிக்கிறாங்களா? நன்மை நடக்க போகுது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆட்களை முறுமுறுக்காதங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருத்தனை எடுக்க முடியாது. அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். ஒரு சமயம் ஒரு பெற்றோர் கணவன் மனைவி தன் வாலிப மகளை கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப சோகமா வந்தாங்க. நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஜெபிக்கிறவங்க, கர்த்தர் மேல அன்புள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க, தெரிஞ்ச குடும்பம் தான். ரொம்ப சோகமா வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஐயா மகளுக்கு திருமணம்லாம் ஒழுங்கு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டோம், எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. இப்போ மாப்பிள்ளை வீட்டார் வந்து வேண்டான்றாங்க. எப்போ என்கேஜ்மெண்ட் முடிச்சாச்சு, நம்ம கார்டு அடிக்கணும், கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து கல்யாணம் வேண்டான்னு நிறுத்திட்டாங்க. எப்படி இருக்கும்? ஊரெல்லாம் கூப்பிட்டு என்கேஜ்மெண்ட் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து விருந்தெல்லாம் பண்ண பிறகு கல்யாணம் நின்று போச்சுன்னா எப்படி இருக்கும்? தாய் தகப்பனுக்கு ரொம்ப அவமானம். அந்த மகள் குனிந்து அழுதுகிட்டே இருக்கிறா. அந்த மகள் எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்றது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இது எவ்வளோ பெரிய அவமானம், அது மாதிரி அவங்க துக்கப்பட்டு அழுகிறாங்க. இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது? நமக்கு வசனம் தான் சொல்ல தெரியும். நான் சொன்னேன், தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்களாமா, எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அது எப்படி ஏற்றுக்கொள்கிறது? உங்களுக்கு வந்தால் தெரியும், அல்லையா சொல்லுவீங்களா அழுவீங்களான்னு. அப்போது அவங்களால அல்லையில சொல்ல முடியல. ஏன்னா மகளுடைய திருமணம் நின்று போச்சு. சொந்தக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு, கல்யாண தேதி அறிவிச்சாச்சு, இப்போ மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வேண்டான்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க, இயேசுவை நேசிக்கிறீங்க, அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. இவ்வளவு நடந்த பிறகு திருமணம் நிற்குதுன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மை வைத்திருக்கிறார். ஒருவேளை பின்னால் வரக்கூடிய ஆபத்தாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதங்க. ஆண்டவரே இந்த திருமணம் நின்று போனதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க.